வணக்கம். இன்றைக்கி நம்ம வாத்து வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாத்துக்கறி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற வாத்து வறுவலுக்கு வாத்துக்கறியில் மசாலாலாம் போட்டு ஒரு 2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் செய்ய போகிறோம். அப்படி மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கான மசாலாலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன். இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த கறியோட மசாலாலாம் ஓட்டி நல்லா பிளெண்ட் ஆகும். இதிலே கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதிலே ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு இதிலே வாத்துக்கறி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வச்சிட்டோம் இல்லையா? இந்த மேரினேட் பண்ண வாத்துக்கறியை 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லை 2 மணி நேரம் வைக்கிற அளவுக்கு நேரம் இல்லைனாலும் குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அப்புறமா எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வாத்துக்கறி மேரினேட் பண்ணி 2 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனிமேல் வாத்து வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். பொதுவாக அசைவம்னா நல்லெண்ணெயில் செஞ்சால் அதனோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது மிளகாய் போட்டு தான் அரைச்சிருக்கேன். அதனால் காரம் அதிகமாக வேண்டாங்கிறவங்க இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்க வேண்டாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற வாத்துக்கறி எடுத்து இதிலே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் மேரினேட் பண்ணி வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கல. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்பு போட்டு வச்சிட்டோம்னா அதெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் இப்போது கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றுறதுனா ஊற்றலாம், இல்லை பிடிக்கலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருந்தாலும் சரி தேங்காய் பாலாக இருந்தாலும் சரி வாத்து வறுவல் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ன தண்ணி ஊற்றுறத விட தேங்காய் பால் ஊற்றினோம்னா அந்த வாத்து வறுவலினோட சுவை கொஞ்சம் கூடுதலாக இருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால தான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இந்த வாத்துக்கறி வேகிறதுக்கு எப்படியும் 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும். இந்த கறி வேகிறதுக்கு 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி 45 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கறியை நல்லா வெந்துடுச்சு. தேங்காய் பால் அப்புறம் இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் நல்லா கறியோடு கலந்து நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதான், தீ அணைச்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன்.
பண்ண மசாலா வாத்து வறுவல் சுட சுட சூப்பராக தயாராகிடுச்சு. இனிமேல் இந்த அசத்தலான வாத்து வறுவலை சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம்.